ஸோ கோல்டு பொறுத்தளவு ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 7 பாயிண்ட் ப்ராஃபிட்டபிளாக இருக்குது ஓகேங்களா. 0.01 லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா 7.5 கிடச்சிருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $750 கிடச்சிருக்கும் ஓகேங்களா. ஏன்னா 7.5 வந்து ப்ராஃபிட்டபிளானது லாஸ்லாம் போக ஓகேங்களா. ஸோ ஸ்விங் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். கோல்டு வந்து ரொம்பவே கன்சல்டேஷன் தான் இருக்குது 2-3 டேஸாகவே. ஸோ இப்போ வாங்க ஸ்விங் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD சொல்லி எல்லாத்தையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கோல்டு வந்து நியர்லி ஒரு 1% மூல தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு கன்சல்டேஷன் லெவலில் தான் இருக்குது. 1% மட்டும் தான் இன்றைக்கி ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து போயிட்டு இருந்தது. நேற்றோட கம்மி மூமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ 5 டேஸாகவே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அது அப்படின்னா. மோஸ்ட் ப்ராபப்ளி இது என்ன பண்ணணும் அப்படின்னா என்னைய பொறுத்தளவு கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகலாம் அப்படின்றது தான் இண்டிகேஷன். இல்லை அப்படியே மேலே போனால் கூட ஆல்ரெடி நான் சொன்னதான் இந்த லெவல் வரைக்கும் தான் வரும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் வரும். அதுக்குள்ளே மேலே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ட்ரேட் செட்டப் வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஆர்டினரி மூவ் தான் இப்போதைக்கு இருக்குது மார்க்கெட்டில், எதுவுமே முந்தியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஏன் ஆர்டினரி மூவ் நான் சொல்கிறேன் அப்படின்னா முந்தி வந்து மேனுபேஷனுக்காண்டி, அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேரக்டர் வரும், என்ட்ரி எடுப்போம், ஆனால் எஸ்எல் அடிக்கும் இல்லைனா பிரேக் ஈவன் அடிக்கும் கரெக்டாக. இப்போ வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே பிரேக் ஈவன் தான் அடிக்குது. பிரேக் ஈவன் இது ஒன்று மட்டும்தான் எஸ்எல், அதுவுமே ஒரு சின்ன ட்ரேடு தான் ஓகேங்களா. ஸோ சாரி, இது வந்து இது கிடையாது ஓகேங்களா. ஸோ கேரக்டர் அனாலிசிஸ் ஸ்விங்கில் படி எடுத்தது கிடையாது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து. ஸோ அதான் இந்த ரேஞ்சு பாருங்கள், இதுவும் அதே தான் ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சு பாரி தான் பிரேக் ஈவன்லேயே தான் நிற்கிது, எஸ்எல் எதுவுமே அடிக்கலை. ஸோ அதனால் மட்டும்தான் நான் சொல்கிறேன் நம்ம வந்து இப்போதைக்கு நல்ல ஹெல்த்தியஸ்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அன்ஹெல்த்தி மார்க்கெட்டில் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து எஸ்எல் அடிக்கும், ஹெல்த்தி மார்க்கெட்டில் எஸ்எல் அடிக்காது, பிரேக் ஈவன் மாதிரி தான் ஆகும். ஸோ அதனால தான் கன்சல்டேஷன் ஆரம்பத்தில் இருந்தேவும் மார்க்கெட் ஃபுல்லாகவே அந்த ரேஞ்சிலே தான் நம்மளுக்கு இப்போதைக்கு என்ட்ரி எதுவும் வரல. இன்றைக்கும் அதே மாதிரி தான், எந்த விதமான என்ட்ரி வரல. ஸோ வாங்க இப்போ ஸ்கேல்பிங் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கேல்பிங்கை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் கிடச்சது வந்து உங்களுக்கு 7 பாயிண்ட் வந்து ட்ரேட் செட்டப் ப்ராஃபிட்டபிள் ஓகே. லாஸ்லாம் போக 7 பாயிண்ட் ப்ராஃபிட்டபிள் அடிச்சிச்சு. ரொம்பவே ரிஸ்க்கு கம்மியான ட்ரேட் செட்டப் தான் எல்லாமே. $2.5 ரிஸ்க் வச்சு தான் எடுத்திருக்கோம். 4 பாயிண்ட் வந்து ரிஸ்க் வரல. ஸோ இது 1:2 RR, இது வந்து ஒரு பிரேக் ஈவன், தென் இது ஃபுல் டிபி, இது பிரேக் ஈவன், இதுவும் பிரேக் ஈவன். ஸோ ஐ திங்க் இது எஸ்எல், சாரி இது எஸ்எல், இந்த ஒரு ட்ரேட் மட்டும் எஸ்எல், மீது எல்லாமே பிரேக் ஈவன் தான் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓவராலாக பார்த்தா 7 பாயிண்ட் ப்ராஃபிட்டபிள் ஓகேங்களா. ஸோ இதான் நீங்கள் நடந்தது. 0.01 லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $7 கிடச்சிருக்கும். அதே நீங்கள் ஸ்டாண்டர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $700 கிடச்சிருக்கும். 750 இந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்திருக்கும். ஸோ இதுதான், ஏன்னா 7.5 இந்த ரேஞ்சில். USD JPY ஸோ எக்ஸ்ட்ரீம்லி கன்சல்டேஷன் ஓகேங்களா. ஃபுல்லாக மேனுபேஷன் வந்துட்டுருக்கு. செல்லுக்கான செட்டப் வந்து ஃபார் ஸ்கேல்பர்ஸ் கண்டிப்பாக பார்க்காதீங்க. பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மினிமலான ப்ராஃபிட்டில் தான் உங்களுக்கு ரொம்ப 1:1 கூட கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் ஆர்ஆர் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லி வால்யூம் இருக்குது. நீங்கள் பைக்கான செட்டப் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் தப்பிச்சிடலாம். செல்லுக்கான பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எஸ்எல், இல்லை ரொம்ப 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 ஒரு சின்ன பாயிண்ட்டு தான் விழுற மாதிரி இருக்கும். ஸோ தான் பார்த்துக்கோங்க. பைக்கான செட்டப் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்தாலும் செல்லுக்கானது கிடையாது, பார்க்காதீங்க. அதே மாதிரி சில்வர் ரொம்ப கன்சல்டேஷன் தான். இந்த ஸ்விங் ஹை மேலே போச்சுன்னா பார்க்கலாம், இந்த ஸ்விங் லோ கீழே இருந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். தென் USD CAD வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக மேலே போயிட்டுருக்கு. இந்த ஸ்விங் லோவர் மொத்தத்தில் நம்ம செல்லுக்கான செட்டப் பார்க்கலாம். இந்த ஸ்விங் மேலே மொத்தத்தில் பைக்கான செட்டப் தான் பார்க்குறது. இட் வில் குட் இன் USD CADல அது நல்ல ஒரு இதையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேயே ஆக்சுவலாக பிரேக் பண்ணியிருக்கு நம்ம மார்க் பண்ண சப்ளை ஜோனை. ஸோ அந்த சப்ளை ஜோனை பிரேக் பண்ணாலும் இங்கே எஸ்எல் அடிச்சிருக்கோம், என்ட்ரி எடுத்துப்போம், எஸ்எல் அடிச்சிருவோம். அதான் நார்மல் டெக்னிக்கல். கேட் அனாலிசிஸ் படி வச்சோம் அப்படின்னா எஸ்எல்றது ரொம்பவே கம்மியாயிரும் ஓகேங்களா. 10 ட்ரேடில் உங்களுக்கு 8லேருந்து 9 ட்ரேடு சக்ஸஸ் ஆயிரும். ஒரு ட்ரேடு எஸ்எல் ஆகும், இல்லைனா ஒரு ட்ரேடு பிரேக் ஈவன் ஆகும், அந்த மாதிரி தான் ஆகும் ஓகேங்களா. மேக்ஸிமம் உங்களுக்கு 8 ட்ரேடு ஃபுல் டிபி அடிச்சிடும் 100% ஓகேங்களா. ஸோ எப்போயாச்சும் ஒருக்க ரொம்பவுமே அன்சர்டனிட்டி இல்லாமல் வார் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எஸ்எல் கொஞ்சம் வாங்கும். அதாவது 8 ட்ரேடு பிரேக் ஈவன் இந்த மாதிரி போகும். அதாவது 10 ட்ரேடில் 8 ட்ரேடு உங்களுக்கு லாஸ் இல்லாமல் போயிடும், மிச்சம் 2 ட்ரேட் லாஸ் ஆகும் ஓகேங்களா. 9th and 10th ட்ரேட் வந்து லாஸ் ஆகும், மீதெல்லாம் ட்ரேட் பிரேக் ஈவன் ஆகும், இல்லை ஒரு சின்ன ப்ராஃபிட் வரும், இல்லையா எப்போயாச்சும் ஒருக்க ஃபுல் டிபி வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸாக ஒரு 2 month அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆகும் ஓகேங்களா.
பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஃபாலோ பண்ணவங்களுக்கு. வேணா நீங்கள் அந்த 2 மந்த் பிஃபோர் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போது ஹீரோ யூஎஸ்டியில் இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஃபார் ஸ்கேல்பர்ஸ். ஸோ இந்த ஸ்விங்கில் டேரெக்டாக பிரேக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பிரேக் பண்ணோடனே என்ட்ரி செட்டை பார்க்கணும். ஸோ கரெக்டாக தான் இருக்குது, பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. மேக்ஸிமம் இந்த இடத்துல சக்ஸஸ் ஆயிரும். தென் பிடிசியை பொறுத்தளவு பார்த்தோம் கூட பரவாயில்ல, ஓகேங்களா. கம்பேரிட்டிவ்லி மீதியெல்லாம் பேரோட ஓரளவு க்ளீனாகவே இருக்குது. ஏன்னா எப்போயுமே பிடிசி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி பிடிசி கொஞ்சம் க்ளியராக இருக்குது. இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஸ்கேல்பிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் யூஎஸ் ஆயில் அதே தான். இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ ஃபுல்லாக பார்த்தோம், கமெண்ட்டில் ஃபில்னு சொல்லி ரெடி பண்ணுங்கள். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம.